வசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி பிரதர் எலியா அவர்கள் முன்பதாக வந்து, மஞ்சுவலையிலிருந்து வருகிற அருமையான பிரதர் எலியா அவர்கள் முன்பதாக வந்து இந்த வசனத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமுள்ள என் தகப்பனே, இந்த இடத்துல நிற்க தகுதியில்லாத அடிமையை நீ நிறுத்தினேக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அந்த முற்பிதாக்களின் தேவன் இந்த இடத்துல இறங்கி வரும்படிமாய் செபிக்கிறேன் தகப்பனே. அந்த எலியாவின் தேவன் இந்த இடத்துல இறங்கி அசைவாடும்படிமா நான் செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமை இந்த மதியான வேளையிலே தகப்பனே, இந்த 12ஆம் மணி வேளையிலே நீர் சொன்ன வேத வசனத்தின்படி அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் தகப்பனே. ராஜா ஆள் அனுப்பி கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். ஜனத்தின் அதிபதி கட்டுகளை அவிழ்த்து விட்டார் என்று சங்கீதம் 105:20 சொன்னபட்டபடி அந்த கட்டுகளை என் தகப்பன் நீர் சொன்னது உத்தரவு உண்மையானால் இன்னைக்கு அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் தகப்பனே. இந்த ஊழியக்காரனுக்கும் ஊழியக்கார குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த பரிசுத்தமான வேளையிலே அவிழ்த்து விடுகிறேன் தகப்பனே. அந்த வல்லமை இன்றைக்கு இந்த இடத்துல விளங்க முடியுமா செபிக்கிறேன் தகப்பனே. கர்மேல் பருவத்தில் இருக்கிற எலியாவின் அக்கினி பலிபீடத்தை சப்பனிட்டது உண்மையானால் இந்த பரிசுத்தமான 12ஆம் மணி வேளையிலே அந்த அக்கினி இறங்கி எல்லா கிரிகளையும் பட்சிக்க முடியுமா செபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் நீர் பலத்த காரியத்தை செய்யும், எல்லா தடைகளையும் உடைத்து போடும். மீகா 2:13 படி தடைகளை நீக்கப்படுகிறவர் எங்களுக்கு முன்னால கடந்து செல்வீராக. அந்த எலியாவின் தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் பலத்த கிரிகளை செய்யும். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த இடத்துல கர்மேல் பருவத்தில் இறங்கின உள்ளங்கை மேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அந்த உள்ளங்கை மேகம் இந்த இடத்துல நிழலிடட்டும் அப்பா. அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னால ஒரு எலியா ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த ஆகாப் ராஜா உன் வீட்டை விட்டு ஓட வேண்டும், உன் குடும்பத்தை விட்டு ஓட வேண்டும். இன்றைக்கு உள்ளங்கை மேகம் இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை திருச்சபையின் பிள்ளை மேலும் பெய்ய வேண்டும் அப்பா. அந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே. இதோ வாசற்படி என்று தட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கீங்க. ஒருவன் கதவை திறந்தால் நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் 3:20 படி என் தகப்பனை இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக. என் நாமம் 24:17 சொல்லி இருக்கிறேன். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு அந்த நட்சத்திரம் இந்த திருச்சபையிலே உதிப்பதாக. நாசரேய இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளையும் நாட்களை அவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையை நீர் அளித்தது உண்மையானால் இன்றைக்கு 1ஆம் தேதி சொன்ன வேத வசனம் அப்படித்தான். சவுலுடைய அபிஷேகம் பாட்டல் அது உடைஞ்சு போச்சு. தாவீதுடைய அபிஷேகம் கொம்பு. இன்றைக்கு இந்த திருச்சபையில அந்த கொம்பை முளைக்க பண்ணுவீராக. அந்த அபிஷேகத்தை நீர் வளர செய்வீராக. பாட்டல் உடைஞ்சு போச்சுப்பா. அந்த அபிஷேகம் இன்றைக்கு வளர வேண்டும். அந்த அபிஷேகத்தை நீர் வளர வைத்தேக்காய் நன்றி தகப்பனே. அந்த எலியாவின் சால்வையை இன்றைக்கு 2ஆய் பிளந்து போகட்டும் ஆண்டவரே. யோர்தான் 2ஆய் பிளந்து போவதாக. அப்படிப்பட்ட கிருபையை நீர் அளித்ததற்காய் நன்றி தகப்பனே. தேவ மகிமை வெளிப்படட்டும். இடத்துல என்னையும் ஒரு நோக்கத்தோடு நீர் உண்டு விட்டீர், அதற்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் பலத்த காரியங்களை செய்யுங்க. அருமையான ஊழியக்காரருடைய குடும்பத்தை மீண்டும் நினைக்கிறேன். எல்லா கிரிகளையும் நீர் அப்புறப்படுத்தும். ஆரோனுடைய கோல் தகப்பனே, பார்வோனுடைய மந்திர கோலை விழுங்குனதப்பா. அந்த கோல் இன்றைக்கு இருக்கிற கிரிகளை விழுங்கும்படிமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை நீர் வழி நடத்தும் பலத்த காரியங்களை செய்யுங்க. நசரேயனான இயேசுவின் நாமத்தினால ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கத்தினுடைய சில வசனத்தை அவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அதனால தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுக்காக, கர்த்தர் உறுதிப்படுத்தின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமையை தரித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வல்லமையை தரித்துக்கொள், ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த் என்று போடப்பட்டிருக்கிறது. பலன், உன் பலனை நீ உடுத்திக்கொள், உன் பலனை நீ உடுத்திக்கொள், உன் பலனை நீ அணிந்து கொள் என்றதாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த துவக்க மாதத்தின் 2வது வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த ஆண்டு முழுவதும் நீ பயணிக்க வேண்டுமானால், இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பயணம் சிறப்பாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு நான் கொடுத்திருக்கிற வல்லமையை, உனக்கு நான் தந்திருக்கிற பலனை நீ உடுத்திக்கொள், நீ தரித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பலன் உனக்குள் இருக்கும் போது நீ கர்த்தருக்காக நிற்க முடியும். அந்த பலன் உனக்குள் வரும்போது நீ கர்த்தருக்காக நிற்க முடியும். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட என்று சொன்னபோது கால்களும் கரடுகளும் என்ன செய்தது? பலன் கொண்டது. ஒரு ஸ்ட்ரென்த் வருகிறது, ஒரு பலன் வருகிறது, ஒரு வல்லமை வருகிறது. பிரியமானவர்களே, கால்களும் கரடுகளும், பிரைஸ் தி லார்ட். கரடுகள் என்று சொல்லும் போது கணுக்கால் எலும்பை குறிக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வருஷத்துல நீ பெற வேண்டிய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே சப்பானி தன்மையிலிருந்து வெளியே வர முடியும், ஆண்டவருக்காக நிற்க முடியும், ஆண்டவருக்காக குதிக்க முடியும், தேவனுக்காக செயல்பட முடியும். இயேசுவின் நாமத்தில் கால்களும் கரடுகளும் பலன் கொள்வதாக, கர்த்தருக்காய் நிற்பதற்கு. அல்லேலூயா சொல்லாமா? தேவ பலன் கர்த்தருக்காக நிற்க வைக்கிறது. தேவ பலன் கர்த்தருக்காக நிற்க வைக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவ பலன் சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவன் நம்பினபடியினால் செத்துப்போன அந்த சாராளுடைய கற்பம் பலனடைய கர்த்தர் உதவி செய்தாராம். அப்படியானால் இந்த கர்த்தருடைய பலன் அநேக நன்மைகளை நமக்குள் பிறப்பிக்க போகிறது, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிறப்பிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சாராளுக்குள் இருந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு வெளியே வந்தது போல, தேவ பிள்ளையே, தேவ பலன் உனக்குள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று நம்பி, வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அநேக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை நாம் பெற்றெடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட தேவ பலனை நீ பெற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஈசாக்கை போல சில நன்மைகளை பிறப்பிக்கிற அந்த தேவ பலன் எனக்கு வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கால்களும் கரடுகளும் நமக்கு பலன் வேண்டும். இதுவரைக்கும் சப்பானியா இருந்தது போதும், செயல்படாமல் இருந்தது போறோம். இனி நம்முடைய நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் கர்த்தர் அவருடைய பலனை வைக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நரம்புகள் இனி சோர்ந்து போவதில்லை, உன்னுடைய எலும்புகள் இனி சோர்ந்து போவதில்லை. உன் எலும்புகளுக்குள்ள கர்த்தர் ஒரு புஷ்டியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். அந்த தேவ பலன் வரும்போது நாம் கர்த்தருக்காக நிற்கிறோம். அந்த தேவ பலன் வரும்போது ஆண்டவருக்காக அநேக நன்மைகளை நாம் பிறப்பிக்கிறோம். அந்த தேவ பலன் வரும்போது செட்டைகளை அடித்து எழும்புகிறோம். ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்ந்து போகாத அந்த தேவ பலனாகிய அந்த வல்லமையை தரித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சபையே, சகோதரனே, சகோதரியே, தேவ வல்லமையை தரித்துக்கொள், தேவ வல்லமையை உடுத்திக்கொள். கர்த்தர் உனக்கு தந்த வல்லமை எங்கே? கர்த்தர் உனக்கு தந்த அபிஷேகம் எங்கே? கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை எங்கே? கர்த்தர் உனக்கு தந்த வரம் எங்கே? ஆண்டவர் உனக்கு தந்த வல்லமை எங்கே? எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த பலன் காத்திருக்கும் போது வருகிறது.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பத்தக்க புது பலன். அது மாத்திரமல்ல, நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போகாத இளைப்படையாத அந்த பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஓடுகிற பலன் இந்த வருஷத்துல நமக்கு வேணும். ஓடுகிற பலன் வேணும். அதிகமா கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 2 பேருடைய ஓட்டத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்மேல் பர்வதத்திலே எலியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், சமுத்திர முகமாய் போய் பார் என்று சொல்லுகிறார். பார்த்து விட்டு வந்தவன் சொன்னான், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. 7வது முறை வந்து சொல்லுகிறான், இதோ ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருகிறது என்று சொன்னான். ஹல்லேலூயா. தேவ பலன் உனக்குள்ள வேணும். தேவ பலன் உனக்குள்ள இறங்கணும். தேவ வல்லமையை நீ உடுத்தணும். தேவ வல்லமையால் நீ தற்பிக்கப்படணும். தேவ வல்லமையை நீ ஆடையாக அணிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். அப்படி அணிந்து கொள்ளும் போது பிரியமானவர்களே, இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன வாய் ஒரு நாள் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வருகிறது என்று சொல்லத்தக்கதான ஒரு அற்புத கிரியைகளை இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதத்தில் ஜெபித்த அந்த ஜெபம் தாங்க எலியாவை ஆகாப்பின் ரதத்துக்கு முன்னால் ஓட வைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்த பலன், ஸ்தோத்திரம், ரதத்துக்கு பின்னால் ஓடுகிற பலன் அல்ல, ஆகாப்பின் ரதத்துக்கு முன்னால் ஓடுகிற பலன். பிரைஸ் தி லார்ட். ஆகாப்பின் ரதத்தை முந்துகிற பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகாப்பின் ரதத்தை முந்துகிற பலன். ஆகாப்பின் ரதத்திலே குதிரைகள் பூண்டப்பட்டிருக்கிறது. அந்த குதிரைகள் சக்தி வாய்ந்தவை. அந்த குதிரைகளின் பலனை விட, அந்த ரதத்தில் இருக்கிற அந்த ஆகாப்பின் பலனை விட, அந்த ஆளுகை அரசாட்சியினுடைய பலனை விட எலியாவின் பலன் வித்தியாசமானது, விசித்திரமானது, அது முக்கியமானது. ஆனபடினாலே இவன் கால்நடையாய் ஓடுகிறான். அந்த ரதத்திற்கு முந்தி ஓடினான் எலியா. அந்த தேவ பலனை இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே இந்த வருஷத்துல தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீ கர்மேல் பர்வதத்திலே நீ சபையிலே தரித்திருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ரதத்துக்கு முன்னால் ஓடுகிற பலனை பெற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக வல்லமைக்கு முன்னால, மனுஷ வல்லமைக்கு முன்னால, சத்ருவின் வல்லமைக்கு முன்னால ஓடுகிற தேவ பலனை கர்த்தர் தருவார். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ உலக வல்லமைக்கு முன்னால் ஓடுவாய் என்று சொன்னால் நீ உலக வல்லமையை நீ ஜெயிப்பேன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நீ மனுஷ வல்லமையை நீ ஜெயிப்ப, நீ பிசாசி வல்லமையை ஜெயிப்ப. அப்படிப்பட்ட தேவ பலனை இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதத்தில் நீ தரித்துக்கொள், உடுத்திக்கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் தந்த பலன் என்ன பலனுங்க? ரதத்துக்கு பின்னால் ஓடுகிற பலனா, முன்னால் ஓடுகிற பலன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எலியா, நம்ம கேயாசி அல்ல. சிலர் ரதத்துக்கு பின்னாலே ஓடுகிற கேயாசிகள் உண்டு. நம்ம எல்லாம் கேயாசி அல்ல. கர்த்தருக்காக முன்வைத்த காலை பின்வையாதபடி ஓடுகிற எலியாக்கள். பணத்தை பார்த்து, பொருளை பார்த்து, மாற்று வஸ்திரங்களை பார்த்து, உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து ரதத்துக்கு பின்னால் ஓடுகிற கேயாசி அல்ல. என்ன வந்தாலும் ரதத்துக்கு முன்னால் ஓடுகிற எலியாக்கள் என் ஆண்டவருக்காக எழும்பட்டும், எலியாக்கள் என் ஆண்டவருக்காக எழும்பட்டும். அப்படி எலியாக்களால் சபை நிரம்பட்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எலியா ரதத்துக்கு முன்னால ஓடுறான், கேயாசி ரதத்துக்கு பின்னால ஓடுறான். பின்னால ஓடுறவனுக்கு ஒரு தாட் இருக்கு. என்ன நினைவு அப்படின்னா, எதையாகிலும் வாங்குவேன், எதையாகிலும் வாங்குவேன், எதையாகிலும் வாங்குவேன்னு சொல்லி நாகமானின் ரதத்துக்கு பின்னால் ஓடின கேயாசி ரதத்துக்கு பின்னால் ஓடினபடினாலே குஷ்டரோகத்தை வாங்கினான். தேவ பிள்ளையே, ஆவியானவர் சொல்றாரு, இந்த வருஷம் 12 மாதம் ஓட்டம் மிக சிறப்பா இருக்கணும். ஓட்டம் மிக ஆசீர்வாதமா இருக்கணும். ரதத்துக்கு முன்னால ஓடணும். ரதத்துக்கு பின்னால் ஓடுகிற கேயாசியா இருக்காத.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில ரதங்கள் உனக்கு முன்னால் ஓடிட்டு இருக்கிறது. எலிசா கண்ட ரதங்களை நாம் வேதத்தில் வாசிப்போமானால், ஒன்று ஸ்தோத்திர நாகமானின் ரதம், இன்னொன்று சீரியாவின் ரதம், இன்னொன்று அக்கினிமயமான ரதம். இந்த மூன்றும் எலிசா கண்ட ரதங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவருடைய வீட்டு வாசல் படியில வந்து நிற்கிறது அந்த நாகமானின் ரதம். எலிசாவுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கி, எலிசா வீட்டு வாசல்ல வந்து நிக்கி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே உலக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உலக நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அந்த ரதத்துக்கு பின்னாலே எலிசா ஓடல. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சீரியாவின் ரதங்கள் அவன் இருந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிறது. அந்த ரதத்தை பார்த்து அவன் பயப்படல. அவனுக்கு தெரியும், எனக்கு முன்னால் வாழ்ந்து காண்பித்த எலியா அக்கினிமயமான ரதத்தில் பரவேறி போனாரே, அந்த ரதத்தை நான் காண்கிற வரைக்கும், அந்த ரதத்தில் ஏறி நான் பயணிக்கிற வரைக்கும், அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி போகிற வரைக்கும் அந்த ரதத்தை விடமாட்டேன்னு சொல்லி பார்க்க வேண்டாத ரதத்தை பார்க்கவில்லை, பார்க்க வேண்டிய ரதத்தை பார்த்தான். அன்றைக்கு வேலைக்காரனை பார்த்து சொன்னார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்டது. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் சூழ்ந்திருப்பதை கண்டார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பூமியில இந்த உலகத்தில் பணத்தை காட்டி, பொருளை காட்டி, ஆசீர்வாதத்தை காட்டி உன்னை பின்னால தள்ளுகிற எத்தனையோ நாகமானின் ரதம் உண்டு. உன்னை பயமுறுத்துகிற சீரியரின் ரதம் உண்டு. நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ரதம் அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான ரதம். அந்த ரதம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து மேகம் என்கிற ரதத்தில் பரமேறி போனார். நாம ஒரு நாள் அந்த அக்கினிமயமான ரதத்தில் பரமேறி போகிறோம். அல்லேலூயா. அதனால அந்த உலக பிரகாரமான ரதத்தை விட முன்னால் ஓடுகிற அந்த வல்லமையத்தான் இந்த ஆராதனைகளிலே கர்த்தர் அநேகருக்குள்ள கொடுக்க விரும்புகிறார். அநேகரை கர்த்தர் அப்படி அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். என்னப்பா உனக்கு வேணும்? எனக்கு உம்மிடத்தில் இருந்த அந்த ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எனக்கு வரம் வேண்டும் என்று கேட்டானே, எலியா செய்தது போல எலிசா 2 மடங்கு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்னே ஒன்னு ஆண்டவர்ட்ட கேளு, அதுக்கு பின்னால எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஏசப்பா, இந்த வருஷத்துல என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா ஓட, என் ஊழியத்தை நான் சந்தோஷமா நிறைவேற்ற, எனக்கு எதிராய் வருகிற உலக வல்லமைக்கு முன்னால் ஓட, எனக்கு எதிராய் வருகிற சத்துருவின் வல்லமைக்கு முன்னால் ஓட, எனக்கு எதிராய் வருகிற குதிரைகளின் வல்லமைக்கு முன்னால் ஓட, ஆகாப்பின் வல்லமைக்கு முன்னால் ஓட, எனக்கு ஒன்னே ஒன்ன தாங்க ஆண்டவரே, அந்த வல்லமையை மாத்திரம் எனக்கு தந்துருங்கப்பா, அந்த பலனை மாத்திரம் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. இனி அந்த விருத்த சேதனம் இல்லாதவன், அந்த அசுத்தன் இனி உன்னிடத்தில் வராதிருக்க வேண்டுமானால் நீ தேவனுடைய வல்லமையை அணிந்துகொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வல்லமை நீர் அணிந்துகொள். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அந்த வல்லமை நம்மை நடத்த போகிறது. இந்த வல்லமை நம்மை நடத்த போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை சில வல்லமைகளை நாம் இழந்து போயிருக்கலாம். ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகும்போது இருக்கிற பலனை இழந்துட்டான். எருசலேமிலிருந்து எங்க போனானா? எரியோவுக்கு போனானா, இருக்கிற பலனை இழந்துட்டான். இப்ப என்ன உயிர் அப்படின்னா குற்றுயிர் தான் கிடக்கு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது பலனை இழந்துட்டான். ஒரு மனுஷன் ஒரு பெண்ணோட மடியில படுத்து பலனை இழந்துட்டான். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குகிறவன் பலன் இழந்து போய் நிற்கிறான். பலத்தை இழக்கிற கூட்டம் அல்ல, பலத்தை இழந்து போகிற கூட்டம் அல்ல. ஒருவேளை இழந்து போனால் அந்த பலனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் ஓடுகிற அந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை ஆண்டவர் உங்க சிரசின் மேல கர்த்தர் வைக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பலனை கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார். கடந்த வருஷத்துல சில பலன் நீ அழுது வீணாக்கி இருக்கலாம். உன்னுடைய தவறுதலினாலே, உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே சில பலனை நீ இழந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஆரம்ப மாதத்துல உனக்கு கொடுக்கிற வார்த்தை, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை உடுத்திக்கொள், பலனை பெற்றுக்கொள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சில ரதத்துக்கு முன்னால நீ ஓடணும், சில வல்லமைக்கு முன்னால நீ ஓடணும். ஸ்தோத்திரம். அதனால அந்த பலனை பெற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அருமையானவர்களே, தேவ வல்லமையை பெற்ற மனிதன் தாவீது. தேவ அபிஷேகத்தை பெற்ற அந்த தாவீது, அந்த வல்லமையை பெற்ற அந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற 3 ஆவிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வல்லமைக்கு எதிராக எழும்பி வருகிற 3 ஆவிகளை பற்றி சொல்ல போகிறேன். அதிக நேரம் பேசவில்லை, குறைவாகவே ஆண்டுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, ஸ்தோத்திரம், தாவீதை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். தாவீதின் மேல் தேவ அபிஷேகம் இருக்கிறது. தாவீதின் மேல் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. தாவீது வல்லமையை பெற்றவன், தாவீது அபிஷேகம் பெற்றவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் பெற்றால் மாத்திரம், வல்லமை பெற்றால் மாத்திரம் இந்த 3 ஆவிக்கு விரோதமா நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 ஆவியும் தாவீதை கொல்ல துடிக்கிற ஆவி. இந்த 3 ஆவியும் தாவீதை கொல்ல துடிக்கிற ஆவி. ஆனால் அந்த 3 வல்லமைகளை, அந்த ஆவிகளை இந்த ஜனவரி 14ஆம் தேதியே கட்டி போட்டுட்டு, ஸ்தோத்திரம், நம்முடைய ஓட்டத்தை சிறப்பா ஓட போறோம். ஆமென். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். ஸ்தோத்திரம். ஒன்று, தாவீது அபிஷேகம் பட்ட பிற்பாடு, அபிஷேகம் அவன் பண்ணின பிற்பாடு, கர்த்தர் அவனை அபிஷேகித்த பிற்பாடு முதலாய் அவன் யாரை சந்தித்தான்? கோலியாத்தை சந்தித்தான். முதல்ல பெலிஸ்திய ஆவி. கவனிங்க, பெலிஸ்திய ஆவி. உனக்குள்ள தேவ அபிஷேகம் இருந்தா இந்த 3 ஆவியை நீ ஜெயிக்க முடியும். ஆவி என்ன ஆவினா பெலிஸ்திய ஆவி. இந்த பெலிஸ்திய ஆவிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா பொறாமையின் ஆவி. சொல்லுங்க எல்லாரும், என்ன ஆவி? பொறாமையின் ஆவி. இந்த உலகத்துல பொறாமையின் ஆவிகள் நிறைந்திருக்கிறது. அதான் பெலிஸ்திய ஆவி, பொறாமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தன் நல்லா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு எப்படி இருக்கு? பொறாமையா இருக்கு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒன்றை செய்தால் மற்றவர்களுக்கு பொறாமையா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அப்படிப்பட்ட இருதயம் இந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்க. பொறாமைகள் நமக்கு வேண்டாம். அது பெலிஸ்திய ஆவி. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற முதல் ஆவி பொறாமையின் ஆவி. அதை ஜெயிக்கணும். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், கர்த்தர் அவனை அழைத்தார், அவன் பெலிஸ்தியரோடு போராடினான். ஈசாக்குக்கு ஒரு பெலிஸ்தியன் வந்தான். ஸ்தோத்திரம். சவுலுக்கு ஒரு பெலிஸ்தியன் வந்தான். சிம்சோனுக்கு ஒரு பெலிஸ்தியன் வந்தான். தாவீதுக்கு ஒரு பெலிஸ்தியன் வந்தான். இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அநேக பெலிஸ்திய ஆவிகள் போராடியது. ஆபிரகாம் ஜெயித்தார், ஈசாக்கு ஜெயித்தான், தாவீது ஜெயித்தான். ஆனா இந்த ஆவியில 2 பேர் தோத்து போனா. ஒன்னு சவுல் தோத்து போனா, இன்னொன்னு சிம்சோனும் தோத்து போனா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோற்று போனவர்களும் உண்டு, ஜெயித்தவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, நாம் தோற்று போனவர்களை பார்க்க கூடாது, நாம் ஜெயித்தவர்களை பார்க்க வேண்டும். நீங்க நல்லா ஓடணும்னா உங்களுக்கு முன்னால ஓடுற ஓட்டத்தை பாருங்க, உங்களுக்கு முன்னால ஓடிட்டு இருக்கிறவனை பாருங்க. உங்களுக்கு பின்னால ஒரு ஸ்டெப் பின்வாங்கி போனவனை பார்த்தா நீ பின்வாங்கி போயிருவ. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ முன்னால ஓடணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீ ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னா உனக்கு முன்னால ஓடுறவனை பாரு, ஜெயங்கொண்ட பரிசுத்தவான பாரு, எழும்பி ஓடுறவனை பாரு, வல்லமையால் நிறைந்தவனை பாரு, ஜெயித்தவனை பாரு. தோத்து போனவனை பார்க்காத, நீ தோத்து போயிருவ. இயேசு வெற்றி சிறந்தா, அவரை நோக்கி பாரு, உன் ஓட்டம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெலிஸ்தியன் கண்டிப்பாய் குறுக்கிடுவான். அது பெருமையின் ஆவி. அதை நம்ம ஜெயிக்கிறது நம்ம கையில் இருக்கு. நம்ம அதை ஜெயிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெலிஸ்தியர்கள் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டு, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 26:14. அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாய்
தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் மூன்றது யாரு? பெலிஸ்தியன். ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் மூடி போடுறது பெலிஸ்தியன். மண்ணினால் தூர்த்து போட்டார்கள், நிரப்பி விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதனால? பொறாமையினால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமையின் கண்களுக்கு கர்த்தர் என்னை விலக்கி காப்பாராகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் மேல் பொறாமை கொண்டு அப்ப ஈசாக்கு என்ன செய்தான் பாருங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு இன்னொரு இடத்துல கூடாரம் போட்டு அங்க அவர் துறவு தோன்றாரு. அங்கேயும் வந்து என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். சரி, அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் துறவு தோன்றான். அங்கே என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். அதனால வாக்குவாதம் பண்ணின இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? ஏசேக்கு அப்படின்னு வைக்கிறான், சித்னா அப்படின்னு வைக்கிறான். இதுதான் என்ன அர்த்தம்? வாக்குவாதம், வாக்குவாதம் அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தோண்டிக்கிட்டே தான்ப்பா இருப்பேன், நான் தோண்டிக்கிட்டே தான் இருப்பேன், நான் தோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் தோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஸ்தோத்திரம். எனக்குன்னு ஒரு ரெகோபத்து வருகிற வரைக்கும் நான் தோண்டிக்கிட்டே தான் இருப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, மண்ணினால் தூர்த்து போட்டார்கள், மண்ணினால் தூர்த்து போட்டார்கள், விடல விடல, மறுபடியும் தோண்டினான். அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை. அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வருஷத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் நீ தோண்டின துறவுகளை விட ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு புதிய துறவுகளை கத்த தரப்போகிறார். அதுதான் ஆவியானவர் ஆராதனை வேளையில தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த கண்மலையில் இருந்து ஒரு புதிய நீரூற்று புறப்படும் என்று சொன்னார். அந்த நீரூற்றை யாராலும் வாக்குவாதம் பண்ண முடியாது, அதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம் என்றால், உனக்கு இந்த 2024 ஒரு ரெகோபோத் உண்டு, ஒரு ரெகோபோத் உண்டு. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்து விட்டது. உனக்கு கர்த்தர் ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளி குதிக்க வேண்டாமா? ஏசேக்கு சித்தனா முடிந்தது. எனக்கு ஒரு ரெகோபோத் உண்டு. என்னோடு வாக்குவாதம் பண்ணினவர்கள் தோற்று போனார்கள், என்னோடு போராடினவர்கள் தோற்று போனார்கள். எனக்கு ஒரு ரெகோபோத் உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஈசாக்கு அதை ஜெயிச்சான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா சிம்சோன் அதுல விழுந்துட்டான். ஸ்தோத்திரம். சிம்சோன் அதுல விழுந்துட்டான். இந்த பொறாமையின் ஆவியை ஜெயிக்கணும்னா இச்சையின் ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இந்த பொறாமையின் ஆவியை ஜெயிக்கணும்னா இச்சையின் ஆவி நமக்குள்ள இருக்க கூடாது. பிரியமானவர்களே, இச்சை ஒரு மனுஷனை விழத்தள்ளும். இச்சை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டுமானால் வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. சிம்சோன் அதுல விழுந்துட்டான். பிரியமானவர்களே, தாவீதை இந்த கோலியாத்து கொல்ல நினைக்கிறான். தாவீதை இந்த கோலியாத்து கொல்ல நினைக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 17:12. சரி, 42 வாசிப்போம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவன் ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நல்ல கவனிங்க. முதலாவது தாவீதை எப்படி என்ன செய்தான்? அசட்டை பண்ணினான்.
42ஆம் வசனத்துல பின்பகுதி, அவன் என்ன செய்தான்? அசட்டை பண்ணினான். நல்லா கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சந்திக்க வேண்டிய பெலிஸ்திய ஆவி அது எப்படி மேற்கொள்ள முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? அசட்டை பண்ணும். நீலாம் ஒரு ஊழியக்காரனா? நீலாம் ஒரு தேவ மனுஷனா? அசட்டை பண்ணும். இரண்டாவது, அவன் என்ன செய்கிறான்? சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை சபித்தான். மூன்றாவது, உன்னை நான் கொன்னு போடுவேன்னு சொல்றான். முதல்ல அசட்டை பண்ணினான், பின்பு சபிக்கிறான், உன்னை கொன்னு போடுவேன்னு சொன்னான். தோத்திரம். தாவீது ஒன்னே ஒன்னதான் நம்பி போறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்னே ஒன்ன நம்பி போறான். அது யார் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல. எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குப்பா. நீ வேணா தோட்டத்துல பெரிய ஆளா இருக்கலாம். நீ வேணா தோட்டத்துல யாரா இருக்கலாம்? பெரிய ஆளா இருக்கலாம். உனக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் கூட உனக்கு இருக்கலாம். உன்னை சுற்றி சில படைகளே உன் பின்னால இருக்கலாம். நீ உயரமான மனுஷனா இருக்கலாம். ஆனா பெலிஸ்தியனே, உன்னை போல எனக்கு உயரம் கிடையாது, உன்னை போல எனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, உன்னை போல எனக்கு பலனும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்னு என்கிட்ட இருக்கு, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். உன் உயரத்துக்கு உன்னோட பாதி கூட இருக்க மாட்டேன். உன் உயரத்துக்கு உன்னோட நான் பாதி கூட இருக்க மாட்டேன். உனக்குள் இருக்கிற ஆயுதங்கள் எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஆயுதங்களை நான் ஒரு நாளும் அந்த ஆயுதங்களால் நான் பழக்கவிக்கப்பட்டவன் அல்ல. நான் யுத்தத்துக்கு போனவனும் அல்ல, யுத்தத்தில் பழகினவனும் அல்ல. அந்த ஆயுதங்கள் என்னிடத்துல இல்ல. உன்னை போல எனக்கு அசட்டை பண்ண தெரியாது, உன்னை போல எனக்கு சபிக்கவும் தெரியாது, உன்னை போல எனக்கு வீர வசனம் பேச தெரியாது. நான் ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியும், என்ன அந்த போர்க்களத்தில் அனுப்புறது கர்த்தர்னு தெரியும். அதனால கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்வீங்க? இந்த உலகத்துல உங்களுக்கு எதிராய் வருகிற பெலிஸ்திய ஆவிகளை மேற்கொள்வதற்கு ஒருவேளை அந்த ஆவி உங்களை விட பெருசா இருக்கலாம், அந்த மனுஷன் உங்களை விட பெருசா இருக்கலாம், ஆயுதம் பெருசா இருக்கலாம், தோற்றம் பெருசா இருக்கலாம், மக்கள் பெருசா இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உன் கூட இருக்கிறார். தாயின் கருவிலே உன்னை கண்ட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அபிஷேகித்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்திலே நீ ஆடுகளை மேய்க்கும் போது பாடல்கள் எல்லாம் கொடுத்தாரு, ஆராதிக்க வைத்தாரு, துதிக்க வைத்தாரு, ஸ்தோத்திரிக்க வைத்தாரு. அந்த கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அவன் கையில பெருசு பெருசா இருக்கு, அவன் கையில ஒரு தடி இருக்கு. கையில ஒரு தடி இருக்கு. 5 கூழாங்கல் இருக்கிறது. அந்த கூழாங்கல்லை பற்றி வேதம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:40 வாசிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேற்பற்குரிய தன்னுடைய அடப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டைக்கு போனான். அல்லேலூயா. கையில் என்ன இருக்கு? ஒரு தடி இருக்கு. எத்தனை கல் இருக்கு? 5 கல்லு. கண்ணு பார்த்த உடனே அப்படியே இருக்கிற கல்ல புறக்கனானா? என்ன கல்லு? தெரிந்தெடுக்கப்பட்ட கல். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இந்த கல்லாகிய கிறிஸ்து உனக்குள் இருக்கிற வரைக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தராகிய இயேசுவாகிய கல் உன் அடப்பப்பையில இருக்கிற வரைக்கும், எத்தனை கோலியாத்து வந்தாலும், எத்தனை எதிர் கோஷங்கள் வந்தாலும், நீ அவைகளை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் இந்த கல் இந்த கல்லை தாவீது தெரிந்தெடுத்தாராம். கூழாங்கல்லை தெரிந்தெடுத்தாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பட்ட கல்லாய் இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்பா கோலியாத்து, உன்ன மாதிரி பேச எனக்கு பலன் கிடையாதப்பா, உன்ன மாதிரி பேச எனக்கு சக்தியும் கிடையாது.
உன்ன மாதிரி பேச எனக்கு பலனும் கிடையாது. உன்ன மாதிரி தோற்றத்துல நான் பலசாலியும் அல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நான் நம்பி இருக்கிற கர்த்தர் மாத்திரம் என் கூட இருக்கிறாரு. என்னுடைய ஆண்டவர் மாத்திரம் என் கூட இருக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என் அடப்ப பையில இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என் அடப்ப பையில இருக்கிறது. அது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். கையில ஒரு கவன் இருக்கிறது, தடி இருக்கிறது, கல் இருக்கிறதப்பா. Praise the Lord. பெலிஸ்தனுக்கு பின்பாக போல பெலிஸ்தீனுக்கு எதிராக போனான். நான் பெலிஸ்தியன், நீ சவுலின் சேவகன் என்று அவன் ஏளனம் பண்ணினாலும் இந்த பெலிஸ்தனுக்கு எதிராக போகிறான். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கல்ல கவன்ல வச்சான். ஒரு சொலட்டுனா பாருங்க, மகா பெரிய கோலியாத்து குப்புற விழுந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, ஒன்ன நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்களுக்கு விரதமாய் எழும்புகிற பொறாமையின் ஆவியை நீங்க ஜெயிக்கணும்னா இயேசுவாகிய கல்லை எப்போதுமே இருதயத்துக்குள்ள வச்சுக்காங்க. இயேசுவாகிய கல்லை எப்பவுமே உங்க அடப்ப பையில வச்சுக்காங்க. சோதனை வருகிற நேரமெல்லாம் அந்த கல்லை பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவன் வெட்கப்படுவதில்லை. பரீட்சித்து பார்க்கப்பட்ட கல் சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. அந்த கல்லை மாத்திரம் நீ கெட்டியா பிடிச்சு வச்சுக்க. அந்த கல்லை மாத்திரம் அடப்பப்பையில வச்சுக்க. உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமையின் ஆவிகளை ஆபிரகாம் ஜெயித்தது போல, ஈசாக்கு ஜெயித்தது போல நீ ஜெயிப்பா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஜெயிக்க வேண்டிய ஆவி என்ன ஆவிங்க? பொறாமையின் ஆவி. சரி, இரண்டாவது, ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் வந்த இரண்டாவது ஆவி, இரண்டாவது நபர் யாரு அப்படின்னா சவுல். ஸ்தோத்திரம். நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு எதிரியா மாறிட்டாரு. இப்போ கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல வந்து இறங்கிட்டு, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தான். என்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியலையோ அன்னைக்கு ஒரு பொல்லாத ஆவி அவன் சரசுல வந்து இறங்கிட்டு, தாவீதை பார்க்கும் போது எப்பண்டா இவனை கொல்லலான்னு பாக்குறான். எப்படி இவனை கொல்லலாம்? நீங்க வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 18:11, உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். 2 தரம் அவனுக்கு தப்பினான். சரி, 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தாவீது, சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே எரிந்த அந்த ஈட்டி சுவரிலே பட்டது. பாருங்க, 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். பிரியமானவர்களே, குத்தி போட எத்தனை எத்தனை தரம், எத்தனை தரம் குத்தி போட குத்தி போட குத்தி போட குத்தி போட ஈட்டியை எரிஞ்சு பார்க்கிறான். பிரியமானவர்களே, முதல்ல பொறாமையின் ஆவி, இரண்டாவது சவுலுக்குள் இருந்த ஆவி கீழ்ப்படியாமையின் ஆவி. சொல்லுங்க, என்ன ஆவி? கீழ்ப்படியாமையின் ஆவி. இதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமா போராடும். கீழ்ப்படியாமையின் ஆவி போராடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆவி கையில் என்னதான் வச்சிருக்கோம்? ஈட்டி தான் வச்சிருக்கோம். எப்போதுமே ஈட்டி இருக்கும். எப்பண்டா உன்னை குத்தலாம் அப்படின்னு குறி பார்த்து உன்னை அப்படி குத்துவதற்கு சத்துரு எப்போதுமே பின்மாற்ற ஆவி கிரியை செய்யும். தோத்திரம். ஆனா உன் திறமையினால ஜெயிக்க முடியாது, உன் பலத்தால ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உன் கூட இருந்தா நீ ஜெயிக்கலாம். அல்லேலூயா. தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் ராஜா, அவன் ராஜா, ராணுவம் அவன் கையில இருக்கிறது, படைகள் அவனுடைய கையில இருக்கிறது, அதிகாரம் அவன் கையில இருக்கு. கையில ஈட்டியோடு அலைகிறான். சவுல் தாவீதை குத்தணும், தாவீதை குத்தணும், தாவீதை குத்தணும், தாவீதை குத்தணும். அந்த ஈட்டியை கூட ஒரு நாள், சவுலுடைய ஈட்டியை கூட ஒரு நாள் தாவீது கையிலே கர்த்தர் கொடுத்தார். தாவீது நினைச்சிருந்தான்னா ஒரே நிமிஷத்துல அவனை கொன்னு போட்டிருக்கலாம். கொல்லுகிற வேலை தாவீதுடைய வேலை அல்ல. அல்லேலூயா.
சத்துரு எத்தனையோ தரம் கீழ்ப்படியாமையின் ஆவி அவனோடு போராடியது. கீழ்ப்படியாமையின் ஆவி அவனோடு போராடியது. அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். விலகினான், விலகினான், விலகினான். ஒன்ன நான் சொல்லட்டுமா? எத்தனை அம்புகள் உங்களுக்கு எதிராக எய்தாலும் அதற்கு தப்ப, அதற்கு விலக கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். எதிரிகளின் அம்பு உங்கள் இருதயத்தை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. அதற்கு விலக கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அதற்கு தப்ப உங்களுக்கு கிருபை கொடுப்பார். சோதனைக்கு தப்ப ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு முறை கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது மீகாள் ஜன்னல் வழியாக தாவீதை இறக்கி விட்டால், ஏதோ உன்னை தப்பிக்க வைக்க உனக்கு ஒரு போக்காகிய ஒரு ஜன்னல் உண்டு, ஒரு போக்காகிய ஒரு ஜன்னல் உண்டு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன தெரியுமா? தன் ஈட்டியை நம்பி வாழ்ந்த அந்த சவுல் தன் ஈட்டியினால் செத்து போனான். அந்த ஈட்டியே அவனுடைய சாவுக்கு காரணமாயிற்று. ஆனா கர்த்தரை நம்பி வாழ்ந்த தாவீதோ கர்த்தரால் சிங்காசனத்திலே ராஜாவாய் உயர்த்தப்பட்ட. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் எல்லாம். ஈட்டிய பார்க்காதீங்க, ஈட்டி எய்கிறவனையும் பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. கோலியாத்தை பார்க்காதீங்க, அவன் உயரத்தை பார்க்காதீங்க, அவனுடைய ஆயுதத்தை பார்க்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை பாருங்க. ஏனாக்கியரை பார்க்காதீங்க, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அந்த பட்டணத்தை எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தரை பாருங்க. ஸ்தோத்திரம். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உனக்கு விரோதமாய் வரும் பொறாமையின் ஆவி உன்னை தாக்க வரும். ஆனாலும் அவைகளை ஜெயிக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற கீழ்ப்படியாமையின் ஆவிகளையும் கர்த்தர் ஜெயிக்க உனக்கு ஆண்டவர் கிருபை தருவார். கிருபை தந்திருக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் கிருபை தருவா. இன்னும் கர்த்தருக்காக நான் ஓடுவேன், இன்னும் கர்த்தருக்காக நான் பிரகாசிப்பேன், இன்னும் கர்த்தருக்காக எழும்புவேன். என்னை யாராலும் அழிக்க முடியாது, என்னை யாராலும் நிர்மூலமாக்க முடியாது. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட தேவன் இருக்கிறார். தேவ அபிஷேகம் என் மேல இருக்கு, தேவனுடைய வல்லமை என் மேல இருக்கு. உலகத்துல நான் ஞானம் இல்லாதவனா இருக்கலாம், நான் செல்வாக்கு இல்லாதவனா இருக்கலாம், நான் பணம் இல்லாதவனா இருக்கலாம், நான் உறவுகள் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, என் தகப்பன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்படியே கோலும் அப்படியே தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அவர் என் கூட இருந்தா சேனைக்குள்ள பாய்வேன், அவர் என் கூட இருந்தா மதிலையே தாண்டுவேன், அவர் என் கூட இருந்தா சவால் விடுவேன், உலகத்தை பார்த்து சவால் விடுவேன். அவர் என் கூட இருந்தா ஆகாப்பின் ரதத்துக்கு முந்தி ஓடுவேன். அவர் என் கூட இருந்தா நான் சாதிப்பேன், அவர் என் கூட இருந்தா நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது கொல்ல நினைத்த ஆவி கீழ்ப்படியாமையின் ஆவி, அதையும் தாவீது ஜெயித்தான். மூன்றாவது ஒரு ஆவி பாருங்க. ஸ்தோத்திரம். அப்சலோமின் ஆவி. என்ன ஆவிங்க? அப்சலோம். இது என்ன ஆவி தெரியுமா? வஞ்சக ஆவி. இது என்ன ஆவி? வஞ்சக ஆவி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு விரோதமாக மகன் எழும்பினான். தாவீதுக்கு விரோதமாய் மகன் எழும்பினான், அப்சலோம். அவன் என்ன செய்தான்? தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவர்களை தன் பக்கமாய் இழுக்க பார்த்தான். தன் பக்கமா இழுக்க பார்த்தான். ஸ்தோத்திரம். தாவீது ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருந்தார். இவன் தன் பக்கமா இழுத்து நான் ராஜாவாகி விட்டேன் என்று சொல்லி சிலரை அழைத்து எக்கால ஊதி அப்சலோம் ராஜாவாயிட்டான்னு சொல்ல வச்சான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வஞ்சகமாய் அவனோடு கூட போனவர்கள் அறியாமையினாலே அவனோடு கூட போனார்களா? வஞ்சகமா ஒரு கூட்டத்தை சேர்த்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, தாவீதை அள வைத்தான், தாவீதை நாற்றம் எடுக்க வைத்தான். அப்சலோமுடைய ஆலோசனை கேட்டு தாவீது நாற்றமா போவதற்கு வழிவகுத்தான். அள வச்சான், அப்புறம் நாற்றம் எடுக்க வச்சான், அப்புறம் கொல்லவே அகிதோபேல் கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணான். ஸ்தோத்திரம். தாவீது சிங்காசனத்தை விட்டு கால்நடையா நடந்து போறாரு. பெத்த பிள்ளைங்க, பெத்த பிள்ளை அப்பாவை அழிக்க துடிக்கிறான். பெத்த பிள்ளை அப்பாவை கொல்ல துடிக்கிறான். ஸ்தோத்திரம்.
அளவச்சு பாக்குற, நாற்றத்தை உண்டாக்கி பாக்குற, இப்ப கொல்ல துடிக்கிற. ஸ்தோத்திரம். நடக்கட்டும். தாவீது நடந்து போகிறான். எனக்கு அருமையான தேவ, ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. தாவீதையும் அவனோடு இருக்கிற கூட்டத்தையும் அழிப்பதற்காக யுத்தத்துக்கு தயாரானார்கள். நடந்தது என்ன? அப்பாவை கொல்ல போனவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாய் மரத்துல தொங்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்பாவை அழிக்க போனவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவா தொங்கிட்டு இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, வஞ்சகத்தின் ஆவி இந்த கடைசி நாட்களிலே கிரியை செய்கிறது. அநேகர் வஞ்சகத்தினால் பிடிக்கப்படுவார்கள், அநேகர் வஞ்சகத்தினால் இழுக்கப்படுவார்கள். வஞ்சக ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வஞ்சக ஆவி. அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்படத்தக்கதாய் பிசாசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். அற்புதங்களும் அடையாளங்களும் வஞ்சகத்தின் ஆவி. கடைசி காலத்தில் நடக்கும். அற்புதத்தை பார்த்து ஏமாந்துறாத, அதிசயத்தை பார்த்து ஏமாந்துறாத, வசனத்தை மாத்திரம் பிடித்துக்கொள். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். வஞ்சக ஆவிக்கும் ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார். பொறாமையின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, வஞ்சக ஆவி. ஸ்தோத்திரம். பிசாசு கடைசி காலத்துல இப்படித்தான் சிலரை வஞ்சிப்பான். ஸ்தோத்திரம். பலத்தை காட்டி வஞ்சித்தான். பிரியமானவர்களே, ஏதாயிலும் ஒன்றை காட்டி உங்களை தன் பக்கமாய் இழுக்க வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருந்தால், தேவனுடைய வல்லமையை நீ தரித்து கொண்டால், இந்த ஆவிகளை நீ மேற்கொண்டு இந்த வருஷத்துல ஜெயமா கர்த்தருக்காக ஓட முடியும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வெற்றி நடப்போட முடியும். ஒன்ன சொல்ற, உங்க கால்கள் திசைகட்டு போகாது, உங்க கால்கள் தடுமாறி போகாது. ஸ்தோத்திரம். இப்போ உங்க கால் பலன் இல்லாத காலா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளத்தக்கதாக உனக்கு நான் மான் கால்களை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கால்கள் மான் கால்களை போல உன் கால் ஆண்டவர் தருவாரு. அந்த மான் கால் உனக்கு இருக்குமானால் நீ மலைகளிலே ஏறுவாய், நீ குன்றுகளிலே ஏறுவாய், நீ சோதனைகளை ஜெயிப்பாய், நீ பாடுகளை ஜெயிப்பாய், ஆகாப்பின் ரதத்துக்கு முந்தி ஓடுவாய். அப்படிப்பட்ட பலனே, அப்படிப்பட்ட கிருபையை இப்ப கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் உன்னிடத்தில் வருவதில்லை. இப்ப கர்த்தர் இந்த வல்லமையை அனைவருக்குள்ள உடுத்த போறாரு. இந்த அவர் நமக்குன்னு வச்சிருக்கிற வல்லமையை நமக்குள்ள கொடுக்க போறாரு. இந்த பாத்திரத்தை வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஸ்தோத்திரம். இந்த பாத்திரத்தை அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். இந்த பாத்திரத்தை கிருபையினால் நிரப்ப போகிறார். இயேசு இருந்தாலே போதும், வல்லமை இருந்தாலே போதும். அதனால நம்ம கேயாசியை போல ரதத்துக்கு பின்னால் ஓட அழைக்கப்படவில்லை, எலியாவை போல ஆகாப்பின் ரதத்துக்கு முன்னால் போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள், இந்த பலனை கர்த்தர் தரப்போறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல உற்சாக மனமா நல்ல முழங்கால் போடுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா உங்கள் கால்கள் பலப்படும், உங்கள் கைகள் பலப்படும், நாடி நரம்புகள் பலப்படும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபையை உங்கள் மேல கர்த்தர் வைப்பார். அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேல வைப்பார். அவருடைய வல்லமையை உங்க மேல வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் பலனாய் இருப்பீர்கள், நீங்கள்